பாத்துட்டு போலான்னு வந்தோம். இவன் தான் என் பெரிய சம்சாரத்தோட பையன். சேச்சா, சம்சாரத்தோட பெரிய பையன். பேர் பாலு. பேர் பாலுவா? சகிக்கல. குழந்தை என்ன சொல்லுது? உங்க பையன் பேரு ஃபுட்பாலா பாஸ்கெட் பாலான்னு கேக்குது. அப்பா இவங்க நம்மள பந்தாரத்துக்கு நம்ம இங்கிட்டு போயிடலாம். அறிவு கேட்டவன குழந்தைங்கன்னா அப்படிதான்டா இருக்கும். சும்மா கம்நாட்டி. ஐயா, நம்ம பையனுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். நம்ம வீட்ல என்ன வேலை இருக்கு? அவங்க வேலையை அவங்களே பாத்துக்கிறாங்களா? நீ வா. இல்ல ஷீலா, கன்சாமி நம்ம அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் பையனுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் நீயே சொல்லு. என்ன படிச்சிருக்க? நான் வந்து என் பையன் பிஏ வரைக்கும் படிச்சிருக்காங்க. போதாத காலம் சர்டிபிகேட் தொலைஞ்சிடுச்சுங்க. எங்க அப்பா ரீல் விடுறாருங்க. நான் வெறும் எஸ்எல்சி தான். ஃபெயில். ஐயய்யா அண்ணா, எஸ்எல்சி ஃபெயிலா? சரி, வேற என்ன வேலை தெரியும்? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? டிரைவிங் தெரியல. லாரி, காரு, பஸ்னு ஊர்ல அவன் ஓட்டாத வண்டியே கிடையாதுங்க. ஸ்டேரிங் ஆடணும் கச்சா போதும். நேரம் காலம் தெரியாம ஓட்டுவாங்க. இவர் புழுவுறாருங்க. அப்புறம் அவங்க லைன்ல லாரி கொடுத்து ஓட்ட சொல்ல போறாங்க. எனக்கு கார் மட்டும் தாங்க ஓட்ட தெரியும். அதுவும் இப்பதான் எல்போர்ட் லைசன்ஸ் எடுத்திருக்கேன். எல்போர்ட் லைசன்ஸை தவிர கண்ட மணி கத்துக்குட்டிங்க மாதிரி மத்தவங்க மேல கார் அடிக்க மாட்டேன். என்னண்ணே, அப்பன் பிஏங்கிறாரு, புள்ள எஸ்எல்சி ஃபெயிலுங்கிறா, அப்பன் லாரிங்கிறாரு, புள்ள காருங்கிறா. குடும்பமே ஃப்ராடா இருக்கும் போல இருக்கே. நம்பி வீட்ல சேர்த்துறாதீங்க. என்னடி? ஏன் ஐயா, இவனை இங்கேயே வெட்டி ஒண்ணா போடுங்க, இல்ல வேலை கொடுத்தா கொடுங்க, உங்க இஷ்டம். டேய், நீ வீட்டு பக்கம் வந்த அண்ணே, he is totally unfit. No Sheila, you are wrong. He is fit. Balu, come here. உள்ளத உள்ளபடியே பேசுற உன் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளையில இருந்து ஷீலாவோட காருக்கு நீதான் டிரைவர். ஓகே? ரொம்ப நன்றிங்க. என்ன பண்ணலாம்? காலப்படாத, ஊதிடலாம். மம்மி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஹலோ மீனுகுட்டி. ஹலோ டாடி. கம் 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 கம். ஆமா, டாடி குட் மார்னிங் இல்லையா? குட் மார்னிங் டாடி. பை பை. அம்பாசி ஃபியட் ஓட்டிருந்தேன் நானு. கண்டசா ஓட்டுற அளவுக்கு வந்திருக்கிறேன். இதாவது நிலைச்சு நிக்கணும்பா. டிரைவர், டிரைவர். நல்ல கும்முடு. பழக்கம் போல இந்த டிரைவருக்கு ஆணி வச்சிட்டியா? ஆண்டி கிழிஞ்சிடும். போய் எழுப்பு போ. ஹலோ, அப்படியே தூங்கிறாத. இது வீடு, விநாயகர் கோயில் இல்ல. புரியுதா? புரியுதுமா? எந்திரிச்சு வந்து கார் ஸ்டார்ட் பண்ண. எங்களுக்கு ஸ்கூலுக்கு போக நேரமாச்சு. விநாயகரை கும்பிட்டா மூஞ்சிர் வந்து எழுப்புது. கால் டிக்கெட், அரை டிக்கெட்டுங்களா? இந்த ஆணி வைக்கிறவெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்காதீங்க. பதிலுக்கு நான் ஆணி வச்சேன், தாங்க மாட்டீங்க. புரியுதா? புரியுது அங்கிள். என்ன அங்கிள்? டிரைவரை கூப்பிடு. திருட்ட முடிய பாரு. ஹலோ ஷீலா. ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஷீலா, இன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட? யாரடி இந்த பிளக்? புதுசா இருக்கு. எங்க அண்ணனோட அப்பாயின்மெண்ட் டி. வாங்கடி போலாம். என்னது பிளக்கா? ஏமா பாப்பாங்களா? பிளக்க சொருனாதான் கரண்டே வரும். என்னத்த டாக்டர் படிச்சு கிளிக்க போறீங்களோ? எனி இன்ட்ரஸ்டிங் நியூஸ்? ஹலோ ஷீலா, இட்ஸ் மை பிரசன்ட். என்ன முரளி பொக்கேயோட? ஷீலா, ஐ லவ் யூ ஷீலா. இந்த பொக்கே சாதாரண பொக்கே இல்ல ஷீலா, இட்ஸ் மை ஹார்ட். இது வெறும் பூக்களால மட்டும் செய்யப்பட்டதில்ல, என்னோட உணர்வுகளை ஒண்ணு ஒண்ணா கோத்து கொண்டு வந்திருக்க ஷீலா. என்னடி அறுக்குறான்? அதுக்கு தானே காலேஜுக்கு வந்திருக்கா. முரளி, ஸ்ட்ரைட்டாவே இதயத்தையே தொட்டுட்டீங்க. நம்ம தகுதிக்கு இங்கெல்லாம் நின்னுட்டு பேச வேண்டாம். 5 மணிக்கு காந்தி பார்க்ல மீட் பண்ணுவோமா? ஓகே டார்லிங். ஓகே முரளி, வரும்போது நீங்க மட்டும் தனியா வாங்க. எதுக்கு வர சொன்னேன்னு புரியுதுல்ல? தேங்க் யூ. டிரைவர், ஓகே வந்து கலெக்ட் பண்ணிக்க. 5 மணி காந்தி பார்க், 5 மணி காந்தி பார்க். காலையிலயே ஒரு நட்டு காய்ஞ்சிருச்சு. பொக்கே குடுக்குறானுங்க. ஒருவேளை பர்த்டேவா இருக்குமோ? ஷீலா மை டார்லிங், ஷீலா மை டார்லிங். என்ன ராஜு பொக்கேயோட வந்து? ஷீலா டார்லிங். என்னது ஆளாளுக்கு பல்ல காட்டுறானுங்க? எனக்கு சுப்ரபாதம், பகவத்கீதை, பைபிள், குர்ஆன்
எல்லாமே நீதான் ஷீலா. ராஜு, உங்க தாட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஐ லைக் யூ வெரி மச். பட் ஒன் திங். ஐயோ, லவ் பண்ணலன்னு மட்டும் சொல்லல ஷீலா. அவசரப்படாதீங்க. காதல் ரொம்ப தெய்வீகமானது. அதை இப்படி கண்ட இடங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ண கூடாது. ஒரு ஐடியா. சாயந்தரம் 5 மணிக்கு காந்தி பார்க்குக்கு வரீங்களா? இப்பவே போயிடுறேங்க. அவசரப்படாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க. வந்துடுறேங்க. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். தெரியுங்க. என்னங்க பொக்கே கொடுத்துட்டு போங்க. மறந்துட்டேங்க. மறந்துடாதீங்க. 5 மணிக்கு கண்டிப்பா வந்துருங்க. 5 மணி காந்தி பார்க். 5 மணி. என்னடி இன்னொரு நட்டையும் கழட்டிட்டியா? அலையட்டும். என்னடி காலேஜ் பொக்கையோட அலையுது? நாளையில இருந்து அவங்க என்ன பார்த்ததுமே ஓடுற மாதிரி பண்றேன் பாரு. என்னடி ஷீலா, உன் நிலைமை இவ்வளவு மோசமாயிடுச்சு. உன் டிரைவரும் பொக்க கொண்டு வரேன்டி. இந்தாங்க. என்ன பாலு இது? பொக்கேங்க. என்ன பார்த்தா தொடப்பு மாதிரி தெரியுதா? நீ எதுக்கு பொக்கே கொண்டு வந்திருக்க? காலையில எல்லாரும் கொடுத்தாங்கல்ல, அதுக்குதான். என்ன அவங்க எல்லாம் பெருசு பெருசா கொடுத்தாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் சிறுசு. சிறுசா இருந்தாலும் உண்மையான அன்போடு கொடுக்குறேங்க. நீங்க இன்னும் 100 பிறந்த நாள் கொண்டாடணும். புடிங்க. பிறந்த நாளா? ஆமாங்க. நீங்க சொல்லலாம் எனக்கு தெரியாதா என்ன? ஏங்க டிரைவர் கிட்ட பிறந்த நாள்னு சொன்னா என்ன தேஞ்சா போயிடும்? பாலு, எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. சாயந்தரம் 5 மணிக்கு காந்தி பார்க்குக்கு வா, அப்போ உனக்கு புரியும். ஏன் அங்கதான் கேக் விட்டு போறீங்களா? போயிட்டு என்ன பாலு, ஏன் காரை நிறுத்திட்ட? என் தங்கச்சி எவனா தள்ளிட்டு போறான், வண்டியில எனக்கு கவனிச்சு வந்துடுறேன். தியேட்டருக்கு போனா டெய்லி இங்கே கூப்பிட்டு வர. உனக்கு மூஞ்செல்லாம் ரொம்ப பிடிக்குமா? தியேட்டருக்கு போனா நீங்க சும்மா இருந்தா தானே. பயங்கரமான ஆளு. ஏண்டா, வந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள என் தங்கச்சியை வாந்தி எடுக்க வச்சிடாமோ? அண்ணே அண்ணே, அவர் அடிக்காதுன்னு கெட்டு போன சுண்டலை சாப்பிட்டேன். அதனால்தான் பாந்தி எடுத்துட்டேன். விவகாரம் சுண்டல் வரைக்கும் தான் போயிருக்கேன். நான் கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ணிட்டேன். அண்ணே, இவரை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏம்பா, எதுவும் உள்காயம் இல்லையே? ஐயோ, நீங்க வேற பாத்துட்டீங்களா? என் குடும்பமானமே கப்பல் ஏறுது. ஏங்க இவங்களை என்னங்க பண்றது? லவ் பண்ற வயசு லவ் பண்றாங்க, லவ் பண்ணட்டுமே. சரி நடத்துங்க. நடத்துங்கன்னா என்ன, பேசிக்கிட்டு இருங்க. வணக்கம் சார். டேய், எதுனா தேர்ச்சா? ஒன்னும் தேரல சார். அடிக்கடி குஞ்சா என்னத்த தேரும், குனியாம இரு. ஐயா சாமி, தலையில இருக்கிறத கொஞ்சம் அதையும் போய் பிக்கிறிய. அம்மாடியா, வெள்ளிக்கிழமை விரதம் இல்ல நீ, அதுக்காக என் ஞாபகமா பழம் வாங்கி வந்த வச்சுக்கா. சிறிய கொஞ்சம் தான், எவ்வளவு பழம் வாங்கி வந்து கொடுத்துக்கிறா. ஐயனாரப்பா, இன்னைக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் டென்ஷன் இல்லாம வரணும். பார்ட்டி கண்டுக்காம போகுது சார், கந்தசாமி சார் பார்க்கணும். கந்தசாமி சார், கந்தசாமி சார், கந்தசாமி சார். யோ, வாயாங்க. அங்க என்னயா பண்ற? அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவர் பேர் என்ன தெரியுமா? கந்தசாமி. அதுதான் இல்ல, கமிஷன் கந்தசாமி. லஞ்சம் வாங்காம ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டார். பாக்குறதுக்கு 10 ரூபாய், பேசுறதுக்கு 20 ரூபாய். தட்சிணை வச்சு அமுக்கியா போய்யா. கந்தசாமி சார். பேருண்ணா? சின்ன தம்பி சார். நம்ம வீட்டோட பத்திர விஷயமா சார்? தல விதி சார். உங்க அப்பா பேருண்ணா? பெரிய தம்பி சார். நம்ம வீட்டோட பத்திர விஷயமா? ஐயோ சார். உன் பேரு சின்ன தம்பி, உங்க அப்பா பேரு பெரிய தம்பி. உங்க வீட்டு ரிஜிஸ்டர் பட்டா காப்பி உனக்கு வேணும். அது 10 நாளைக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. தட்சிணை வராம தங்கிருச்சு. அதான் வந்துருச்சா. இந்தா. ரொம்ப சந்தோஷம் சார். நான் வரட்டுங்களா? என் ஒய்ஃபுக்கு நானும் ரொம்ப பயம் தெரியுமா? நடவடிக்கை பார்த்தாலே தெரியுதே. மீனாட்சி, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? என்னங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்ன கலந்துக்காம எதையும் செய்ய மாட்டான். அப்படி பழக்கப்படுத்தி நாய்க்குட்டி மாதிரி. வா, உனக்கு என்ன திமிரு இருந்தா வேலைக்காரிய கூப்பிடுற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை டீ போட்டா கூப்பிடுற டீ. உன்னை ஐயோ, 1000 தான் இருந்தாலும் கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கலாங்களா மீனாட்சி? போயா, பொண்ணு ரெடின்னு சொல்லு போ.
இனிமேலாவது அடி வாங்காம ஒழுங்கா இருப்போம். சரிங்க மீனாட்சி. நீ எப்போ வந்த? உள்நாட்டு கலவரம் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். வாரம் முடிஞ்சிச்சுப்பா. என் எதிரி கூட உன் நிலைமை வரவே கூடாதுப்பா. ஆமா, இவனுங்க யாரு புதுசா நாம போட்டு பஜனை கோஷ்டியா? நம்ம சுமதிய பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. சுமதியே பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? மாப்பிள்ள யாரு? அந்த ஊதா கலர் சொக்கா போட்டுன்னு உட்காந்துக்கிறான மாப்பிள்ள மாதிரி அவன் தான். ஏன் என்ன நின்னுட்டு இருக்க? என் பொண்ணு விஷயத்துல கேட்டுருவோம். வேற ஒண்ணு இல்ல, குடும்ப விவகாரம் பேசி தீர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி அடிக்கடி பேசுவோம். உள்ள என்னமோ பலாருன்னு சத்தம் கேட்டுச்சு. அது ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி செல்லமா தட்டி பேச மாட்டோம், அந்த மாதிரி தட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். தங்கச்சி சத்தியமா சொல்லு, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல தானே? அன்னைக்கு பார்க்ல பாத்தியே, அந்த பையன் தானே உனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்ல பயமா இருந்தா என்கிட்ட சொல்லு, நானே அவங்க கிட்ட பேசி உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். புரியாம பேசாதண்ணே. அன்னைக்கு அந்த ஆளு கம்பெனி கொடுத்தா சரின்னு சினிமாவுக்கு பார்க்குங்க போனேன். அதுக்காக அவனே கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இத பாரு, அதை விட இது எவ்வளவு நல்ல மாப்பிள்ள. வாயை முடிச்சு பேசாம போ. சுமதி இங்க வாமா. எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்களே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.